எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் நாம் எதிர்கொள்ளாத அச்சங்கள் நமது வரம்புகள் ஆகின்றன. இந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பெரிய உண்மையை இதுக்குள்ளே ஒளிச்சு வச்சு நம்மளுடைய சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கும் ஒரு வாசகம். அதனால் இது ஒரு காமனான வாசகம். அடிக்கடி எல்லாரும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வாசகம்தான். இருந்தாலும் இதை பற்றின விவரம் நம்ம இன்னும் பார்க்கணுங்கிறதுனால நான் இந்த வாசகத்தை இங்கே எடுத்திருக்கேன். இந்த வாசகத்தில் நம்ம மெயினாக இந்த அச்சம் இதை பற்றி நம்ம பார்த்துட்டு இது எப்படி நம்மளைய லிமிட் பண்ணாமல் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸை எப்படி தடை செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வாசகத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இந்த அச்சம், பயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு காளானை போல். இந்த காளான் எப்படி மழை பெய்யரிச்ச அப்படியே எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரவுட் அவுட் ஆகுமோ, அது மாதிரி எங்கெல்லாம் ஒரு பதட்டம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மனசு கொஞ்சம் தளர்ந்து விடுகிறதோ, அங்கெல்லாம் இந்த அச்சமுங்கிறது ஸ்ப்ரவுட் ஆகி ஒரு காளான் மாதிரி பரவ ஆரம்பிச்சிடும். இந்த அச்சத்தோட பர்த் பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய மனம்தான். ஏன்னா இந்த மனதுக்கும் இந்த உணர்வுகளுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டுன்னு நம்ம நிறையா வாசகத்தில் பார்த்துருக்கோம். அதனால் இந்த உணர்வுகளில் ஒன்று தான் இந்த அச்சம். நம்ம உணர்வுன்னு சொல்கிறது 7 விதமான உணர்வுகள் நம்மளுடைய மனத்தில் இருக்குது. அது சந்தோஷம், ஆச்சரியம், கண்டெம்ப்ட், துயரம், இந்த அச்சம், வெறுப்பு, கோபம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கலாக, இமோஷ்னலாக, சைக்கலாஜிக்கலாக நம்மளைய அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த அச்சம் இருக்குது இல்லையா, இது எப்போது வரும் அப்படின்னா ஒரு ஒரு த்ரெட், அதாவது நம்ம உயிருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வர சமயத்தில், இல்லை அதை நம்ம மனம் ஒரு ஏதோ ஒரு சங்கேதத்தில் அது உணர்ந்தாலோ நமக்கு இந்த அச்சம்ங்கிறது வரும். இந்த அச்சம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும். இதில் நம்ம ஒரு இமேஜினரி அச்சம் ஒன்று இருக்குது, ஒரு ரியல் அச்சம்னு ஒன்று இருக்குது. இந்த இமேஜினரிங்கிறது பார்த்திங்கன்னா சில சமயம் நமக்கு ஏதோ ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஒன்று வரும். அதாவது ஒரு தீய சக்தியை நம்ம உணர்ந்தாலோ, இல்லை அது இருக்குன்னு நம்ம அதை ஏற்றுண்டாலோ, இல்லை இந்த டார்க் ஸ்பேசஸ் எல்லாம் பார்த்தோன்னா அதை உருவகப்படுத்தி நம்ம பார்க்குற ஒரு தன்மை இருந்தாலும் இந்த இமேஜினேஷனில் இருக்கக்கூடிய இந்த அச்சம்னு நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணுவோம். இன்னொன்று த ரியல் ஃபியர், அதாவது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வருது. இப்போ நம்ம ஒரு பாலத்தை கடந்து போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலம் திடீர்னு ஏதோ ஒரு பிளாங்க் உடஞ்சி நம்ம அதில் விழப்போகிற ஒரு ஸ்டேட்டுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, எப்பெல்லாம் நம்ம ஒரு பாலத்தை பார்க்குறோமோ அப்பெல்லாம் ஒரு பயம் நமக்குள்ளே வரும். அடுத்தது இந்த அச்சம்ங்கிறது பர்சிஸ்டண்ட்டாக சில சமயம் இருக்கும்.
ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். சில சமயம் ஒரு சிச்சுவேஷனை பார்த்தா மட்டும் நமக்கு ஒரு பயம் வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இருட்டான ஒரு இடத்த பார்த்தா நமக்கு பயம் வரும், ஒரு ஒரு அச்சம் இருக்கும் அப்படின்னு. அப்போது மற்ற நேரத்தில் வந்து ஒரு ரூமில் லைட் இருக்கிறச்ச நமக்கு அந்த பயம் இருக்காது. ஆனால் இந்த ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு அந்த இடத்துல அந்த இருட்டு அறையை பார்க்குறச்ச நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஸோ இது சிச்சுவேஷனல் ஃபியர். பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறத நம்ம வந்து ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அப்பப்போ ஒரு சிச்சுவேஷனை பார்க்குறச்ச நமக்கு வர பயத்தை நம்ம சிச்சுவேஷனல் ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம இந்த வாசகத்தை நம்ம பார்க்குறச்ச இதில் வந்து எதிர்கொள்ளாத அச்சங்கள் நமது வளர்ச்சிக்கு தடையாகவோ இடையூறாகவோ இருக்கக்கூடும். இது அந்த நமக்குள்ளே இருக்கிற பர்சிஸ்டண்ட்டான ஒரு அச்சமாக இருக்கலாம், இல்லை சிச்சுவேஷ்னலான ஒன்றா இருக்கலாம், இல்லை சைக்கலாஜிக்கலாக ஒன்று இருக்கலாம், இமேஜினேட்டிவாக ஒன்று இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணலைன்னா அதுவே நமக்கு ஒரு தடையாக இருக்கும். ஏன்னா இதை தாண்டி நம்மளால் யோசிக்கவே முடியாது. இது நம்மளை வந்து லிமிட் பண்ணும். நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லேருந்து நம்மளை வந்து இடம் மாற்றும். அதனால் இந்த அச்சத்தை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறச்ச நம்மளால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். இப்போது அச்சம்னு சொல்கிறச்ச சில பேர் வந்து சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஆரோக்கியமான ஒரு அச்சமா இல்லை ஒரு ஆரோக்கியம் இல்லாத அச்சமா அப்படின்னு. இப்போ நிறையா பேருக்கு அதில் டவுட் வரும், இது என்ன ஆரோக்கியமான அச்சம்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சில சமயம் நமக்கு பயம்ங்கிறது இருக்கணும், அது நமக்கு ரொம்ப தேவை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், மரத்துலேருந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டால் நமக்கு ஏதாவது ஆயிடுங்கிறது பயம். அதனால் என்ன பண்ணுவோம், மரத்துலேருந்து குதிக்காமல் மரத்துலேருந்து இறங்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளை அந்த த்ரெட்டிலேருந்து காப்பாற்றுறது அதே பயம்தான். இப்போ நம்ம வந்து நீச்சலே தெரியாமல் இருக்கிறச்சா கடலை பார்த்தோன்னே நான் போய் கடலில் போய் குதிப்பேன் அப்படின்னு குதிக்கிறோமா? இல்லை. அந்த அலையை பார்த்தாவே நமக்கு ஒரு பயம் இருக்கும். இது வந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு பயம். இது எல்லாருக்குள்ளேயும் இன்க்ரெயின் ஆகிருக்கு. அப்படி ஒரு இன்க்ரெயின் ஆகலை அப்படின்னா அது வந்து ஒரு த்ரெட்டாக மாறும். அது வந்து it will put us in danger. So this healthy fear is required for the preservation of the physical self. இன்னொன்று ஆரோக்கியம் இல்லாத ஒரு அச்சம். இதில் வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று ரேஷ்னல் ஃபியர், இன்னொன்று இர்ரேஷ்னல் ஃபியர். இந்த ரேஷ்னல் ஃபியருங்கிறது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால், எக்ஸ்போஷர் டு சம்திங் பேட், அது வரைச்ச இதனால தான் எனக்கு இது மேலே பயம்னு நம்மளால் ரேஷ்னலைஸ் பண்ண முடியும். அதனால் இதை வந்து ரேஷ்னல் ஃபியருன்னு சொல்லுவோம். இதை வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு பாம்பு வந்து நம்மளை வந்து கொத்திடுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தடவை பாம்பை பார்த்தா நமக்கு பயம் இருக்க தான் செய்யும் இல்லையா? இந்த பாம்பை பார்த்து எனக்கு ஏன் பயம் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து என்ன கொத்திருக்கு, இல்லை இதை நான் பார்த்துருக்கேன், இது என்ன பார்த்து சீறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போது இர்ரேஷ்னல் ஃபியர்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த இர்ரேஷ்னல் ஃபியருங்கிறது வந்து இமேஜினேஷனில் இருக்கிறது. அதாவது இப்போ வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போகிறோம் அப்படின்னா அதுலேருந்து மேலேருந்து நம்ம விழுந்துடுவோம் அப்படின்னு அதில் ஒரு தடவை கூட போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நமக்குள்ளே ஒரு அச்சம் வருது இல்லையா? அந்த அச்சம் வந்து ஒரு இர்ரேஷ்னல் ஃபியர்.
இப்போது சில பேருக்கு வந்து பட்டர்ஃப்ளையை பார்த்தா ஒரு பயம், ஒரு மாத்தை பார்த்தா ஒரு பயம், ஒரு ஏதோ ஒரு இன்செக்டை பார்த்தா ஒரு பயம், மூவிங் வஸ்துக்களை பார்த்தா ஒரு பயம் இருக்குது. அவங்கக்கிட்ட ஏன் உனக்கு இதை பார்த்தா பயம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கிட்ட அது பதில் இல்லை. எனக்கு அதை பார்த்தாவே பிடிக்கல, அதனால எனக்கு பயம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இர்ரேஷ்னல் ஃபியர். அதாவது அது வந்து நம்மளுடைய இமேஜினேஷனில் இருக்குது. அது அது வந்து அந்த வஸ்து வந்து நம்மளை வந்து ஹார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இர்ரேஷ்னல் ஃபியர். இப்போது இந்த இர்ரேஷ்னல் ஃபியரை வந்து நம்ம களையிறது தேவையா அப்படின்னா கண்டிப்பாக அது களைய வேண்டும். ஆனால் அதை வந்து ரேஷ்னலான ஒரு அப்ரோச் மூலிமா நம்ம அதை தீர்த்திடலாம். இன்னொன்று, நம்ம ரேஷ்னல் ஃபியர் ஒன்று சொன்னோம் இல்லையா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்திருக்கக்கூடிய ஒரு பயம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அது ஒரு ட்ராமா. அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அந்த அட்ரஸ் பண்ணாதான் அது நம்மளை லிமிட் பண்ணாமல் நம்மளை இன்னும் வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு படிக்கல்லாக அது அமையும். இல்லைன்னா அது ஒரு தடைக்கல்லாக நமக்கு மாறும். அதனால் இந்த ஃபியரை நம்ம அட்ரஸ் பண்ணணும். இதை வந்து எப்படியெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். நம்ம அதுலேருந்து நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் அனாலிசிஸில் எதெல்லாம் என்னென்ன மாதிரி நடந்திருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் களையத்துக்கு முற்படலாம். The first thing that you can do is mindfulness. அதாவது அந்த என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ரீப்ளேஸிங் இட் வித் குட் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போது ஒரு விஷயத்தினால நமக்கு பயம் வந்திருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடெண்ட், கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த கார் ஆக்சிடெண்ட்லேருந்து நமக்கு ஒரு ட்ராமா ஏற்பட்டிருக்கும். அந்த காரை பார்த்தாவே ஒரு பயம் இருக்கும். ஸோ இதை களையணும். அதுக்காக காரில் போகாமே இருக்க முடியுமா? அது நமக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கும். இப்போ அதை ஒரு படிக்கல்லாக நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை இனிஷியலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, டு ட்ராவல் பை த கார். அதுக்கப்புறமா யூ ரீப்ளேஸ் இட் வித் குட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் த கார். அந்த மாதிரி பண்ணுறச்ச நமக்கு வந்து இந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து விடுபட்டு அந்த புதிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம மனசு போக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த அச்சமுங்கிறது அந்த இடத்துல ஃபோபியாவாக மாறாமல் நம்ம தடுத்து ஒரு தடைக்கல்லாக இருந்ததை படிக்கல்லாக நம்ம மாற்றிடுவோம். ரெண்டாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். இந்த லைஃப் இருக்கு இல்லையா, இட்ஸ் அ டான்ஸ் பிட்வீன் த டீப்பஸ்ட் டிசையர்ஸ் அண்ட் த கிரேட்டஸ்ட் ஃபியர். இந்த லைஃப் வந்து இட் டசன்ட் ஹேப்பன் டு யூ, இட் ஹேப்பன்ஸ் ஃபார் யூ. இந்த 2 வாசகத்தை நம்ம புரிஞ்சுட்டோன்னா we will understand how our life works. அடுத்த பாயிண்ட் வந்து we have to stop giving excuses. எப்பெல்லாம் நமக்கு ஒரு பயம் வருதோ அப்பெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருட்டான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எனக்கு வேறு வேலை இருக்குது, அதனால் இப்போ என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும், ஆனால் இட் வில் நாட் டேக் அஸ் எனிவேர். we will not address fear at all by giving excuses. அதனால் இந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்குற இந்த பழக்கத்தை வந்து நம்ம வந்து கைவிட்டுறணும். நம்ம அதை கன்ஃபரண்ட் பண்ண தான் பார்க்கணுமே தவிர நம்ம அதுலேருந்து விலகி இருக்க பார்க்கக்கூடாது. அடுத்தது வந்து we have to adopt an abundance mindset. அப்படின்னா இப்போ இந்த அச்சம் ஒரு பக்கம், பாசிட்டிவ் இமோஷன் ஒரு பக்கம்.
இந்த ரெண்டுமே 2 துருவங்கள் மாதிரி. இது கோஎக்ஸிஸ்டாக ஆகவே முடியாது. இது ரெண்டையும் நம்ம இணைச்சி கொண்டு போகலான்னு நம்ம நினச்சோன்னா அது தப்பு. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பயம் இருக்குது, அந்த இடத்துல சந்தோஷம் இருக்குமா? அந்த பயத்துலேயே நம்ம இருப்போமே தவிர முழுமையாக ஒரு சந்தோஷத்தை நம்ம அடைய மாட்டோம். அதே மாதிரி நமக்கு பயம் இருக்குது அப்படின்னா அமைதியாக இருப்போமா? இருக்க மாட்டோம். நமக்குள்ளே அந்த ஆங்ஸைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த பயமும் இந்த அமைதியோ இல்லை சந்தோஷமோ ஒன்றா இருக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம இந்த பயத்தை எதனோட ரீப்ளேஸ் பண்ணணும்? இந்த சந்தோஷத்தால் நம்ம ரீப்ளேஸ் பண்ண கற்றுக்கணும். இந்த பயம் இருக்கிற இடத்துல நமக்கு அமைதி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம அமைதியை தேர்ந்தெடுக்கணும். இப்படி நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கிறச்ச என்ன ஆகும்? இந்த பயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவும் அச்சீவ்மெண்ட்டும் 2 துருவம் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த அச்சீவ்மெண்ட்டை இந்த பயத்தை மேலே நம்ம சாடிட்டு இந்த பயத்தை ரிமூவ் பண்ணி அச்சீவ்மெண்ட்டை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.